ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம், பிஜஷே பவரோகிணாம், நிதயே சர்வவித்யானாம், ஸ்ரீ தக்ஷ்ணாமூர்த்தயே நமஹ. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே, விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். விசேஷம் பொருந்திய நிகழ்வாக இன்றைய தினத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பின் கீழ் நாம் கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு வாரத்திலும் வியாழக்கிழமை தோறும் இந்த சாஸ்திரம் தொடர்பான வகுப்புகள் நடைபெற்ற போதிலும் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இவ்வகுப்பானது அனைவருக்குமே மிகுந்த மனநிறைவை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. இறை பரம்பொருளுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சத்தை, குறிப்பாக இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் இவற்றினுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் அடியேன் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்க முன்வந்திருக்கிறீர்கள் என எண்ணுகிறேன். நேற்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகிய சிவராத்திரி திருநாள் நமது தேசத்தில் பல பகுதிகளிலும் நிறைவாக நடைபெற்றன. எவ்வளவு பணிச்சிரமங்கள் இருந்த போதிலும் குலதெய்வ வழிபாடு என்பதை மேற்கொள்ளும் விதமாக நேற்றைய தினம் அவரவர் குலதெய்வ ஆராதனைகளை மேற்கொண்டு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டுதோறும் சிறப்பு வாய்ந்த விதமாகவே இந்த சிவராத்திரி திருநாள் வழிபாட்டு முறைகள் மெருகேறிக் கொண்டே செல்கிறது. நேற்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தில் ஒலித்த நமச்சிவாய நாமமும், சிவபுராணமும், தேவாரம், திருவாசகம் ஆகிய பிரபந்தங்களும் இந்த பிரபஞ்சம் மேலும் செழிப்புறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. பல நபர்கள் பல பகுதிகளில் ஒருங்கிணைந்து இறை நாமாக்களை சொல்லி இறை வழிபாடுகளை நிகழ்த்தி அருளை பெற முயற்சிக்கும் பொழுது பிரபஞ்சம் முழுவதிலும் ஆங்காங்கு இந்த வழிபாட்டு முறைகள் ஒத்த தன்மையோடு நடைபெறும் பொழுது பிரபஞ்சத்திற்கே ஒரு நல்ல உயிரோட்டம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுபோன்று நிறைவான ஒரு அனுக்கிரகத்தை பெறும் விதமாக நேற்றைய தினம் நமது பகுதிகளில் நடைபெற்ற இந்த குலதெய்வ ஆராதனம், சிவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்பது மிகுந்த சிறப்பாகவே அமைந்திருந்தது. இறைவனுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சத்தை பெற்றிருக்கக்கூடிய தாங்கள் தங்களுடைய இறை அனுக்கிரகத்தை மேலும் மெருகேற்றிக் கொள்ளும் விதமாக இன்றைய தினம் இந்த வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். தங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரே ஒரு நிமிடம், மீண்டும் நான் வகுப்பில் இணைகின்றேன்.
நான் பேசுவது கேட்கிறதா? யாராவது அந்த குரூப்ல மெசேஜ் போடுங்க. நான் பேசுறது கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசுவது கேட்கிறதா? நான் பேசுவது கேட்கிறதா என்பதை தெரிவிக்கவும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இறைவனுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சம் இன்றைய தினம் இவ்வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். ஒவ்வொரு வாரத்திலும் வியாழக்கிழமை தோறும் நடைபெற்று வருகின்ற இந்த சாஸ்திர வகுப்பானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த வகுப்பானது மிகுந்த ஆத்ம பலத்தை அனைவருக்கும் தர இருக்கிறது என்பதாகவே அடியேன் உணர்கிறேன். ஏனெனில் இவ்வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் நேற்றைய தினம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினத்தில் தங்களுடைய இஷ்ட குலதெய்வங்களை இரவு முழுவதும் ஆராதித்து மிகுந்த அருளை பெற்றிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். பிரபஞ்சம் முழுவதிலும் ஆங்காங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இறை நாமாக்களும் நாம ஜபங்களும் தேவாரம் திருவாசகம் என்கின்ற பிரபந்தங்களும் மிக அதிக அளவிலே ஜபிக்கப்பட்டு இந்த பிரபஞ்ச நன்மைக்காக பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிவராத்திரி திருநாள் வைபவமானது மேலும் மேலும் மெருகேறும் விதமாகவே பல நிலைகளில் இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் முன்னேற்றத்தை பெற்றுக்கொண்டு இருப்பதை அடியனை போன்று தாங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என எண்ணுகிறேன். இறை பரம்பொருளுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொண்ட தாங்கள் இன்றைய தினம் இந்த சாஸ்திர வகுப்பினை கலந்து கொண்டு தெரிவிக்கின்ற கருத்துக்களையும் புரிந்து கொள்ள வருகை புரிந்திருக்கிறீர்கள். இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே இந்நிகழ்வு சிறப்பாக நடந்தேற அடியேனும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் நிகழ்த்தி வருகின்ற சம்ஸ்காரங்கள் தொடர்பான இணைய வழி தொடர் வகுப்பில் இன்றைய தினம் 8வது வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய சம்ஸ்காரங்கள் தொடர்பான 8வது வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஜோதிஷ வித்யாசாகர்கள், ஜோதிஷ வித்யாபதிகள், ஸ்ரீஹரி ஜோதிட பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இறைவனுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மேற்கொண்டு வரும் சம்ஸ்காரங்கள் தொடர்பான இணைய வழி வகுப்பில் நமது தர்மசாஸ்திரம் உணர்த்தும் சடங்கு சம்பிரதாய முறைகளான சம்ஸ்காரங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொண்டு வருகின்றோம். சம்ஸ்காரங்கள் தொடர்பாக கடந்த 7 வகுப்புகளில் கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் மற்றும் ஜாதகர்மா ஆகிய சம்ஸ்காரங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம். கடந்த வகுப்பில் ஜீவன் பிறந்த பின்பு செய்ய வேண்டிய முதல் சம்ஸ்காரமான ஜாதகர்மா தொடர்பான கருத்துக்களை மிக தெளிவாக அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் சம்ஸ்காரங்கள் வரிசையில்
ஐந்தாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நாமகரணம் தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம். இறையருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். வாழ்வை நெறிப்படுத்தி வாழும் சமயத்தில் நிறைவை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் வாழ்வின் நிறைவாக முக்தி மோட்சத்தை வழங்குவதற்கு பேருதவி புரியும் சம்ஸ்காரங்களை பற்றி அறிந்து கொண்டு வருகின்றோம். மனிதனை பக்குவப்படுத்தி மனிதனின் வாழ்விற்கு பேருதவி புரியும் சடங்கு சம்பிரதாய முறைகளான சம்ஸ்காரங்கள் நமது ரிஷிகளால் எடுத்துரைக்கப்பட்டு நமது முன்னோர்களால் தவறாது பின்பற்றப்பட்டன. பல்வேறு படையெடுப்புகள், அந்நிய தேசத்தின் அத்துமீறல்கள் இவற்றை பெருமளவு சந்தித்த நமது முன்னோர்கள் தனித்துவம் மிகுந்த சம்ஸ்காரங்களை பின்பற்றுவதில் நடைமுறை சிரமங்களை சந்தித்தனர். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக நமது பாரம்பரியம் சிதைக்கப்பட்டு நமது சாஸ்திரங்கள் மறைந்து போய்விட்டது என்றே குறிப்பிட வேண்டும். தற்போது இது தொடர்பான விழிப்புணர்வு அற்ற நிலையில் நாம் அனைவரும் வாழ்ந்து வருவது வருத்தத்திற்குரிய விஷயமாகும். தற்போதைய வாழ்வியல் சூழலில் வாழ்கின்ற பெரும்பாலானோர் சாஸ்திரங்கள் நமக்கு பாதுகாப்பானது என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்போன போக்கில் வாழ்ந்து தன் அறிவு சொல்வதையே சரி என புரிந்து கொண்டு முழுமையான மகிழ்ச்சியை அடையாமல் பெரும்பாலும் ஏமாற்றங்களை சந்திக்கும் விதமாக வாழ்ந்து வருகின்றனர். வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து தானும் நிறைவாக வாழ்ந்து கொண்டு பிறரையும் நிறைவாக வாழச் செய்கின்ற மிக உயர்ந்த பாரம்பரியத்தை உலகிற்கு பறைசாற்றிய பெருமை நமது பாரத தேசத்திற்கு உண்டு. காலப்போக்கில் இவையாவும் மறைக்கப்பட்டு நமது பாரம்பரியம் சிதைக்கப்பட்டு மறைமுகமாக தற்போதும் நாம் அடிமைகளாகவே வாழும் சூழலே அமைந்துள்ளன. இழந்த நமது பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் விதமாக நமது பண்பாடு, நமது கலாச்சாரம் இவற்றை மீண்டும் உலகறியச் செய்யும் விதமாக நமக்கே உரியதான தனித்துவத்தோடு கூடிய நமது சம்பிரதாய முறைகளை உலகிற்கு தெரிவிக்கும் விதமாக இறைப்பரம்பொருள் அனுக்கிரகித்து ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்திற்கு வாய்ப்பினை வழங்கி செயல்பட வைத்திருக்கிறார். இறைவனுடைய அனுக்கிரகத்தால் கிடைக்கப்பெற்ற ஞானத்தை கொண்டு தற்போது வரை கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா ஆகிய 4 விதமான சம்ஸ்காரங்களை பற்றி இதுவரை அறிந்து கொண்டோம். இது தொடர்பாக டெலகிராம் குழுவில் கருத்துக்களை பதிவு செய்த அன்பர்களுக்கும் அலைபேசியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்த அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். இறையருளாலும் குருவருளாலும் சம்ஸ்காரங்கள் வரிசையில் 5ஆவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நாமகரணம் என்ற சம்ஸ்காரத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்ளலாம். முதலில் நாமகரணம் என்றால் என்ன என பார்ப்போம். நாமகரணம் என்றால் என்ன எனும் பொழுது, நாமம் என்றால் பெயர் என்று பொருள், கரணம் என்றால் சூட்டுதல் என்று பொருள், நாமகரணம் என்றால் பெயர் சூட்டுதல் என்று பொருள். குழந்தைக்கு பெயர் சூட்டுவதையே நாமகரணம் என்று குறிப்பிடுகிறார்கள். பெயர் சூட்டுவதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் யாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெயரின் முக்கியத்துவம் என்பதை அடியேன் தங்களுக்கு குறிப்பிட வேண்டியது இல்லை. இதை பற்றி தாங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் அடியேன் சில விஷயங்களை சுட்டிக்காட்ட விளைகிறேன். குழந்தைக்கு சூட்டப்படும் பெயர் பிறந்த குழந்தைக்கான அடையாளம். குழந்தைக்கு சூட்டப்படும் பெயர் பிறந்த குழந்தைக்கான அடையாளம். புவியில் இயல்பாக உள்ள எந்த ஒரு வஸ்துவும் பெயரை வைத்தே அடையாளப்படுத்தப்படுகிறது. உலகில் இயல்பாக உள்ள எந்த ஒரு வஸ்துவும்
பெயரை வைத்தே அடையாளப்படுத்தப்படுகிறது. நாம் தற்போது இணையம் வாயிலாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்வை தெரிவிப்பதற்காக ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் என்கின்ற பெயரை தாங்கிய நிறுவனத்தின் ஸ்தாபகராகிய மீனம் KF மணி பட்டாச்சாரியார் சம்ஸ்காரங்கள் தொடர்பான கருத்துக்களை எடுத்து கூறி வருகிறார்கள் என்று குறிப்பிடும் பொழுது, நிறுவனத்தின் பெயராலும் அதை எடுத்து கூறுபவர் பெயராலும் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஒரு ஜீவாத்மாவும் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு அனுபவங்களில் ஈடுபடும் வாழ்வியல் சூழல் உள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம். எல்லா நிலைகளிலும் ஜீவாத்மாவை குறிப்பிட்டு அடையாளப்படுத்துவதற்கு பெயர் என்பது மிகுந்த அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜீவாத்மா பிறந்தது முதல் இந்த லோகத்தில் தன்னுடைய அனுபவங்களை எதிர்கொள்வதற்கு தனக்கு சூட்டப்பட்ட பெயர் பயன்படுவதோடு மாத்திரமல்லாமல், தன்னுடைய அனுபவங்கள் அனைத்தையும் அனுபவித்து தீர்த்து முடித்து இறப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை சந்தித்து அடுத்த நிலைகளில் அந்த ஜீவன் செல்கின்ற பிரேதலோகம், பித்ருலோகம், தேவலோகம் என்று குறிப்பிடுகின்ற அந்த உலகத்திலும் ஜீவாத்மா பெற்றுள்ள புண்ணியத்தின் பலத்தின் அடிப்படையில் அந்தந்த உலகங்களை சென்றடைந்து அங்கு அதன் கர்மாவிற்கு ஏற்ப பலன் கொடுக்கப்படும் என்பதாக தர்மசாஸ்திரம் உணர்த்துகிறது. அதற்காகவே ஜீவாத்மா பிறந்தவுடன் தமது பெயர் அவ்வுலகங்களிலும் குறித்து வைக்கப்படுகிறது என்பதாகவும் குறிப்பிடுகிறது. ஆகவே பெயர் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலக மாத்திரம் அல்லாமல் ஜீவன் தன்னுடைய அனுபவங்களை அனுபவித்து தீர்த்து வேறு உலகங்களை சென்று அடையும் பொழுது அங்கும் அதன் நிலைப்பாட்டிற்கு ஏற்ப அனுபவங்களை கொடுப்பதற்கு ஜீவாத்மாவிற்கு வைக்கப்படுகின்ற பெயரானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெயர் இல்லாமல் இவ்வுலகில் யாரும் இல்லை. ஏதாவது ஒரு பெயரை தாங்கியே அனைவரும் இருக்கிறார்கள் எனும் பொழுது சம்ஸ்காரங்கள் என்பது அனைவருக்குமானது என்பதையும் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக ஜீவாத்மாவிற்கு சூட்டப்படுகின்ற பெயர் அமைகிறது என்பதை அறிந்து கொண்டோம். இந்த பெயரை தேர்ந்தெடுப்பதற்கான வரையறைகளை தர்மசாஸ்திரம் எவ்வாறு குறிப்பிடுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஜீவாத்மா வாழும் காலம் மட்டுமல்லாமல் வாழ்ந்த பின்பு பிரேதலோகம், பித்ருலோகம், தேவலோகம் என்று தனது கர்மாப்படி செல்ல இருக்கும் உலகெங்கிலும் அடையாளப்படுத்துவதற்கு வாழும் காலத்தில் தன்னுடைய செயல்பாடுகளையும் தன்மைகளையும் பிறருக்கு வெளிப்படுத்தும் விதமாகவும் பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பெயரானது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கும் தர்மசாஸ்திரம் சில வரையறைகளை கொண்டிருக்கிறது. அவற்றை பார்க்கலாம். புவியில் தோன்றிய ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் 2 பெயர்கள் வைக்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நன்றாக கவனியுங்கள். புவியில் தோன்றிய ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் 2 பெயர்கள் வைக்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆனால் 3 பெயர்கள் வைக்க வேண்டும் என்று ரிஷிகள் குறிப்பிடுகிறார்கள். வேதத்தை தெரிவிக்கும் ரிஷிகளின் வாக்கு பலம் வாய்ந்தது என்பதால் ஒவ்வொருவருக்கும் 3 பெயர்கள் வைக்கப்பட வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் 3 பெயர்கள் வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புவியில் தோன்றிய ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் 3 விதமான பெயர்களை கட்டாயம் வைக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
3 விதமான பெயர்கள் யாது என்பதாக பார்ப்போம். ஒன்று மாச நாமம். மாதம் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா, மாச நாமம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நட்சத்திர நாமம். இரண்டாவது நட்சத்திர நாமம். மூன்றாவது விவகாரிகா நாமம். விவகாரிகா விவகாரிகா நாமம் என்பதாக 3 விதமான நாமாக்களை ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. மாச நாமம், இந்த 3 விதமான நாமாக்கள் தொடர்பாக நாம் பார்க்கலாம். மாச நாமம் என்ற ஒரு முதல் நாமாவை எப்படி வைக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுவதை தெரிவிக்கின்றேன், கவனிக்கவும். இந்த மாச நாமம் என்ற ஒரு பெயரில் எந்த தமிழ் மாதத்தில் குழந்தை பிறக்கிறதோ அந்த தமிழ் மாதத்தில் ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த பெயரையும், பெண் குழந்தையாக இருந்தால் இந்த பெயரையும் வைக்க வேண்டும் என்ற ஒன்றை நிரந்தரமாக பெரியவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 12 மாதங்களுக்கும் 12 ஆண் பெயர்கள், 12 பெண் பெயர்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எந்த தமிழ் மாதத்தில் குழந்தை பிறக்கிறதோ அந்த தமிழ் மாதத்திற்கு எந்த பெயர் சூட்ட வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர் மாச நாமம் என்கின்ற நிலைகளில் குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். தற்போது குழுவில் ஒரு அட்டவணை அனுப்பியிருக்கிறேன், அதனை கவனிக்கவும். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் 12 மாதங்களுக்கு 12 ஆண் குழந்தைகளுக்கான பெயர்களும் 12 பெண் குழந்தைகளுக்கான பெயர்களும் இடம்பெற்றிருப்பதை அந்த அட்டவணையில் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த தமிழ் மாதத்தில் குழந்தை பிறக்கிறதோ அதற்கு நேராக அந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களை வைக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். சித்திரை மாதம் எனில் ஸ்ரீகிருஷ்ணன் பூமி தேவி, வைகாசி மாதம் அனந்தன் கல்யாணி, ஆனி மாதம் அச்சுதன் சத்யபாமா, ஆடி மாதம் சக்கரபாணி புண்ணியவதி, ஆவணி மாதம் வைகுண்டன் ரூபவதி, புரட்டாசி மாதம் ஜனார்த்தனன் இந்துமதி, ஐப்பசி மாதம் உபேந்திரன் சந்திராவதி, கார்த்திகை மாதம் யஜ்ஞபுருஷன் லக்ஷ்மி, மார்கழி மாதம் வாசுதேவன் வாக்தேவி, தை மாதம் ஹரி பத்மாவதி, மாசி மாதம் யோகீசன் ஸ்ரீதேவி, பங்குனி மாதம் புண்டரீகாட்சன் சாவித்ரி என்கின்ற பெயர்களை வைக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சித்திரை மாதத்தில் நிறைய ஆண் குழந்தைகள் பிறக்கும், நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கும். இப்படியாக ஒரு பெயரை, ஒரே பெயரை அனைவருக்கும் குறிப்பிடுவது என்பது சற்று நடைமுறை சிரமங்களை ஏற்படுத்தும் அல்லவா என்பதாக தாங்கள் யோசிப்பது அடியனுக்கு புரிகிறது. இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒன்று. இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒன்று. மாச நாமம் என்கின்ற ஒரு நிலைகளில் இதனை குறிப்பிடுகிறார்கள். இந்த மாச நாமத்தை பொறுத்த மட்டிலும் நமது முன்னோர்கள் வேறு விதமாகவும் பின்பற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது குல தெய்வத்தின் பெயரையும் நன்றாக புரிந்து கொள்ளவும். மாச நாமம் என்கின்ற நிலைகளில் குல தெய்வத்தின் பெயரையும் குல பெரியவர்கள் பெயரையும் வைப்பதுண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குல தெய்வத்தின் பெயர் அல்லது குல பெரியவர்கள், தாத்தா பாட்டன், அவங்க பேரவே மீண்டும் அதே குழந்தைக்கு வைப்பாங்க. அப்படி அந்த குலதெய்வத்தின் பெயரையோ குல பெரியவர்களுடைய பெயரையோ இந்த மாச நாமமாக முதல் பெயராக குழந்தைக்கு
சூட்ட வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா 2வது நிலையில நட்சத்திர நாமம் என்கின்ற நிலைகளில் சிலவற்றை நமது பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நட்சத்திர நாமாவை பொறுத்த மட்டிலும் நாம் அனைவரும் நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, தற்போது குழுவில் மற்றொரு அட்டவணை அனுப்பியிருக்கிறேன், அதனை கவனியுங்கள். அதாவது நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்கின்ற ஒரு நிலைகளில் 27 நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர நாம எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தொடர் எழுத்துக்கள் என்பதாகவும் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கான நாம எழுத்துக்களில் பெயர் வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு சில அக்ஷரங்கள் என்ற வரையறை ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விவரங்கள் மேற்குறிப்பிட்ட அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு அக்ஷரம் என்ற அடிப்படையில் பெரியவர்கள் வரையறுத்து கொடுத்துள்ளார்கள். உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் சு சே சோ லா, சு சே சோ லா ஆகிய 4 அக்ஷரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு சு என்ற அக்ஷரமும், 2ஆம் பாதத்திற்கு சே என்ற அக்ஷரமும், 3ஆம் பாதத்திற்கு சோ என்ற அக்ஷரமும், 4ஆம் பாதத்திற்கு லா என்ற அக்ஷரமும் வரையறை செய்யப்பட்டுள்ளன. இது அந்த அட்டவணையில் இடம்பெற்றிருப்பதை கவனிக்கவும். இவ்வாறாக 27 நட்சத்திரங்களின் 4 பாதங்களுக்கு எந்த எழுத்தில் பெயர் துவங்க வேண்டும் என்ற விவரத்தினை அட்டவணை மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் அனைத்து பஞ்சாங்கங்களிலும் இந்த விவரம் இடம்பெற்றிருக்கும். இந்த எழுத்துக்களையே நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்று குறிப்பிடுவார்கள். நாம் பின்பற்றி வரும் ஸ்ரீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் பக்கம் 108 இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மேற்குறிப்பிட்ட நட்சத்திர நாம எழுத்துக்களில் பெயர் வைக்க இயலவில்லை எனில் ஏதாவது ஒரு எழுத்தில் பெயரை துவங்கி 2வது எழுத்தாக அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் எழுத்து வருமாறும் பெயர் வைக்கலாம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மேற்குறிப்பிட்ட நட்சத்திர நாம எழுத்துக்களில் பெயர் வைக்க இயலவில்லை எனில் ஏதாவது ஒரு எழுத்தில் பெயரை துவங்கி 2வது எழுத்தாக அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் எழுத்து வருமாறும் பெயர் வைக்கலாம். உதாரணமாக விசாக நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறப்பதாக வைத்துக் கொள்வோம். இதற்கு அட்டவணைப்படி விசாக நட்சத்திர நாம எழுத்துக்களாக தி, து, தே, தோ ஆகிய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தொடர் எழுத்துக்களாக தூ மற்றும் தை ஆகிய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நட்சத்திர நாம எழுத்தாகிய தி, து, தே, தோ ஆகிய எழுத்துக்களில் பெயர் வைக்க இயலாமல் வேறு ஒரு எழுத்தை தேர்ந்தெடுத்து தொடர் எழுத்தாக வரும் தூ, தை ஆகிய எழுத்துக்கள் 2வது எழுத்தாக வருமாறு பெயர் வைக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக கோதை என்ற பெயரை தேர்ந்தெடுக்கலாம். கோ என்ற எழுத்து விசாக நட்சத்திரத்தின் நாம எழுத்தாக வராவிடிலும் தொடர் எழுத்தாக தை வருவதால் கோதை என்ற பெயரையும் வைக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் எழுத்தை பயன்படுத்தி
பெயர் வைக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் வரையறுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 3 பெயர்கள் வைக்க வேண்டும் என தெரிவித்திருந்தேன். ஒன்று மாச நாமம், அதாவது குலதெய்வத்தினுடைய பெயர், குல பெரியவர்களுடைய பெயர் வைக்க வேண்டும் என தெரிவித்திருந்தேன். இரண்டாவதாக நட்சத்திர நாமம் என்பதாக தெரிவித்திருந்தேன். எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் எத்தனையாவது பாதத்தில் பிறக்கிறது என்கின்ற விபரத்தினை அறிந்து கொண்டு அட்டவணையில் தெரிவித்திருக்கக்கூடிய அக்ஷரங்களை பயன்படுத்தி பெயர் வைக்க வேண்டும். அந்த நட்சத்திர எழுத்துக்களில் பெயர் வைக்க இயலவில்லை எனில் தொடர் எழுத்துக்களை பயன்படுத்தி பெயர் வைக்கலாம். தொடர் எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்தாக தொடர் எழுத்து வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி 2 விதமான பெயர்கள் வைக்க வேண்டும். மூன்றாவதாக விவகாரிகா நாமம், விவகாரிகா நாமம் என்று சொல்லப்படுகின்ற பெயர். விவகாரிகா நாமம் என்பது அழைக்கும் பெயர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அழைப்பு பெயர் என்பதாகவும் குறிப்பிடுவார்கள். இந்த பெயரை தற்போது அவரவர் சௌகரியப்படி வைத்துக் கொள்கிறார்கள். இந்த பெயரைத்தான் அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பெயருக்குத்தான் எண் கணிதப்படி வரையறைகள் மேற்கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த விவகாரிகா நாமம் என்கின்ற ஒரு பெயரைத்தான் எண்கணிதப்படி வரையறைகள், அரசாங்கத்தில் பதிவு செய்தல் போன்ற நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படும் பெயர் எண்கணிதப்படி வரையறைகளை மேற்கொள்ள வேண்டிய பெயராக, அழைப்பு பெயராக இருந்த போதிலும் விவகாரிகா நாமத்தையும் சாஸ்திரம் குறிப்பிடுகின்றபடி அமைத்துக் கொள்வது என்பது சிறப்பு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ விவகாரிகா நாமம் என்ற ஒன்றில் பெயர் வைப்பதாக இருந்தால் நட்சத்திர நாம எழுத்துக்களோ அல்லது குலதெய்வத்தின் பெயரோ அல்லது குல பெரியவர்களுடைய பெயரோ இப்படி வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதாக இல்லை. அவையும் பொருந்தும் விதமாக இந்த விவகாரிகா நாமத்தை வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெயரை குறிப்பிட்ட மாத்திரத்திலேயே இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள், இந்து நெறிமுறைகளை பின்பற்றுபவர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். பேரை கேட்ட மாத்திரத்திலேயே எந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் என்கின்ற ஒரு நிலைகளை நாம் அப்படி புரிஞ்சுக்கும் விதமா அந்த பெயர்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரம் குறிப்பிடுறது. ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நபர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர்களை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே, பெயரை குறிப்பிட்ட மாத்திரத்திலேயே இந்த சமயத்தை, இந்த மதத்தை பின்பற்றுபவர் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இருப்பதை போன்று ஹிந்து மதத்திலும் ஹிந்து தர்மத்தை பின்பற்றுபவர் என்கின்றவற்றை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக பெயர்களை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா, ஆண் குழந்தைக்கு இரட்டைப்பட்ட எழுத்துக்களினாலும் பெண் குழந்தைக்கு ஒற்றைப்பட்ட எழுத்துக்களாலும் பெயர் வைக்க வேண்டும். ஆண் குழந்தைக்கு இரட்டைப்பட்ட எழுத்துக்களாலும் பெண் குழந்தைக்கு ஒற்றைப்பட்ட எழுத்துக்களாலும் பெயர் வைக்க வேண்டும். இந்த இரட்டைப்படை, ஒற்றைப்படை என்று குறிப்பிடுவது பெயரின் எழுத்துக்களின் எண்ணிக்கை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெயரின் எழுத்துக்களின் எண்ணிக்கை அல்ல, பெயரில் இடம்பெற்றிருக்கும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெயரில் இடம்பெற்றிருக்கும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கொஞ்சம் குழப்பமடைவதை போல தெரிகிறது.
ஆணிற்கு இரட்டைப்பட்ட இலக்கத்தில் பெயர் வைக்கணும், இரட்டைப்பட்ட எழுத்துக்கள் வரணும், பெண்ணுக்கு ஒற்றைப்பட்ட இலக்கம் வரணும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை என்பது பெயரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணம் சொன்னால் தங்களுக்கு நன்கு விளங்கிவிடும். உதாரணமாக, பெருமாள் என்ற ஒரு பெயர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். பெருமாள் என்ற ஒரு பெயர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இதில் பே, ரு, மா, இல் என்கின்ற 4 அக்ஷரங்கள் உள்ளன. இதில் பே, ரு, மா ஆகிய 3 அக்ஷரங்கள் உயிர்மெய் எழுத்துக்களாகவும், இல் என்ற அக்ஷரம் மெய்யெழுத்தை கொண்டதாகவும், மெய்யெழுத்து வரிசையில் வருவதாகவும் உள்ளது. அதாவது பே, ரு, மா ஆகிய அக்ஷரங்கள் உயிர்மெய் எழுத்துக்களாகவும், இல் என்ற எழுத்து மெய்யெழுத்தை குறிக்கும் விதமாகவும் உள்ளது. முதல் 3 அக்ஷரங்களான பே, ரு, மா என்ற 3 அக்ஷரங்களில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து உயிர்மெய் எழுத்தாக உள்ளன. அதாவது இப் என்கின்ற மெய்யெழுத்து ஏ என்கின்ற உயிரெழுத்தோடு இணைந்து பே என்ற உயிர்மெய் எழுத்தாக பரிணமித்தது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இப் கூட்டல் ஏ பே. அதே போன்று இர் கூட்டல் உ ரு, இம் கூட்டல் ஆ மா என்ற 3 உயிரெழுத்துக்கள் இதில் இடம்பெற்றதை கவனிக்க வேண்டும். அப்ப பே, ரு, மா இந்த 3 உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஏ, உ, ஆ என்கின்ற உயிரெழுத்துக்கள் இடம்பெற்றிருப்பதை கவனிக்க வேண்டும். 4வது எழுத்தான இல் மெய்யெழுத்தாவதால் அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பெருமாள் என்ற பெயரில் 3 உயிரெழுத்துக்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கணிதம் செய்து பெயரில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆண் குழந்தைக்கு இரட்டைப்படையாகவும் பெண் குழந்தைக்கு ஒற்றைப்படையாகவும் இருக்குமாறு பெயர் வைக்க வேண்டும் என்பது தர்மசாஸ்திரம் குறிப்பிடும் முக்கியமான பெயருக்கான விதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, பெயரானது சிறப்பையும் கம்பீரத்தையும் குல சுகந்தத்தையும் தன் தன்மையையும் தன் தோற்றத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைவது சிறப்பு. பெயரானது கம்பீரத்தையும் குல சுகந்தம் அதனையும் தன் தன்மையையும் தன் தோற்றத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைவது சிறப்பு. ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தால் நன்காக புரியும் என எண்ணுகிறேன். ராமாயண காவியத்தில் ராமச்சந்திரமூர்த்திக்கு சத்திரிய குல திலகம் என்று பெயர். அவருக்கு 12வது நாள் நாமகரணம் வைக்கப்பட்டதாக ராமாயண காவியம் குறிப்பிடுகிறது. குலகுருவான வசிஷ்டர் பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை பார்த்த மாத்திரத்திலேயே ராமர் என்று பெயர் சூட்ட வலியுறுத்தினார் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் ராமர் என்றால் குறிப்பாக பரம கிருபை பொருந்தியவன், வீரம் பொருந்தியவர் என்பதாகவெல்லாம் அந்த ராமர் என்ற ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று கிருஷ்ணர் பிறந்திருந்த பொழுது கிருஷ்ணருடைய குலகுரு வருகை புரிந்து இவருக்கு கிருஷ்ணர் என்ற ஒரு பெயரை சூட்டியதாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் என்றால் ஆகர்ஷணம், கவர்ந்திழுக்க கூடியவர் என்று பொருள்.
கவர்ந்திழுக்கக்கூடியவர். அந்த ரிஷிமார்கள் அங்க வந்து அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்திலேயே எதிர்வரும் காலத்துல அந்த குழந்தை எப்படி வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே அவங்க கணிச்சு அந்த செயல்பாடுகளை பெயரில் கொண்டு வரும் விதமாக இப்படி ஒரு பெயர்களை வைக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். பெயர் ரொம்ப கம்பீரமா இருக்கணும். தன் தன்மையை, அதாவது சாந்தகுமார் அப்படின்னு பேரை வச்சுட்டு கோபப்படக்கூடியவரை இருக்கக்கூடாது. குணசீலன் அப்படின்னு பேரை வச்சுட்டு குணம் அற்று இருக்கக்கூடாது. பெயருக்கும் ஜாதகரின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தி வர வேண்டும் என்பதற்காகவே தன் தன்மை என்பதாக சொல்லப்படுகிறது. தன் தோற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாக தன் தோற்றம் அப்படிங்கிறது இருக்கு. நல்ல விசேஷமா அந்த தோற்றத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக அந்த பெயர் அமைய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா பீஷ்மர், ராமானுஜர், மாணிக்கவாசகர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இப்படி இந்த பெயர்களை உச்சரிக்கும் பொழுதே எப்படி கம்பீரம் இருக்கிறதோ அதை போன்று கம்பீரமான பெயர்களை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்தபடியா ரிஷிகளின் பெயர்கள் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ரிஷிகளுடைய பெயர்கள், குலதெய்வத்தின் பெயர்கள், இஷ்ட தெய்வங்களின் பெயர்கள், கிராம தேவதையின் பெயர்கள், முன்னோர்களின் பெயர்கள், இவற்றை வைப்பது சிறப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. ரிஷிகளுடைய பெயர்களை வச்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய கேள்விப்படுறோம். விஸ்வாமித்திரர், காசிபர், பரத்வாஜர், கௌதமர், அகஸ்தியர், அத்ரி, பிருகு, பராசரர், வசிஷ்டர், சுகர், ஜனகர், வியாசர், வால்மீகி, ஆங்கீரசர், மார்க்கண்டேயர், ஜமதாக்னி, பரசுராமர், மரீசி, பரத்வாஜர், மைத்ரேயி என்பதாகவெல்லாம் ரிஷிகளின் பெயர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். இவைகள் குறிப்பிடும்படி பெயர் வைக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இப்படியெல்லாம் பெயர்கள் வைப்பது சாத்தியமா என்பதாக தாங்கள் யோசிப்பது அடியனுக்கு புரிகிறது. கௌதமர் என்கின்ற ஒரு மகரிஷியுடைய பெயரே கௌதம் என்று சொல்லப்படுகிறது. பரத்வாஜர் என்று சொல்லப்படுகின்ற மகரிஷியின் பெயரே பரத்வாஜ் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படியாக ரிஷிகளுடைய பெயர் பிரதிபலிக்கும் விதமாக நவீன காலத்திலும் பெயர்கள் வைக்கப்படுகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை போன்று ரிஷிகளுடைய பெயர்கள் வைப்பது என்பது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று குலதெய்வத்தின் பெயர், இஷ்ட தெய்வங்களின் பெயர், இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். கிராம தேவதையின் பெயர், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திவ்ய கஷேத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையுடைய பெயரை வச்சிருவாங்க. திருச்செந்தூர் அப்படின்னா சுப்பிரமணியர், பழனி அப்படின்னா தண்டாயுதபாணி. அப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தெய்வத்தினுடைய பெயர் தாங்கும் விதமாக பெயர் தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று கிராம தேவதை, கிராம தேவதை காக்கும் கடவுள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கிராம தேவதையுடைய பெயர்களும் வைக்க வேண்டும். முன்னோர்களின் பெயர்கள், இதெல்லாம் பிரதிபலிக்கும் விதமாக அந்த பெயர் அமையணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆக பெயர்கள் எப்படி வைக்கப்பட வேண்டும், எந்த வரையறையின் கீழ் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அனுகூலமான விஷயத்தை எல்லாம் தற்போது தெரிவித்தோம். தற்போது எப்படி பெயர் இருக்கக்கூடாது என்கின்ற வரையறைகளை பார்க்கலாம். நட்சத்திரத்தின் பெயர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நட்சத்திரத்தின் பெயர்கள், நதிகளின் பெயர்கள், கடல், சமுத்திரம் இவற்றை குறிப்பிடும் பெயர்கள், மரத்தின் பெயர்கள், மரம் இருக்கு இல்லையா, மரத்தின் பெயர்கள், மலைகளின் பெயர்கள் இவற்றை வைக்கக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரத்தின் பெயர்கள், நதிகளின் பெயர்கள்,
கடல்களின் பெயர்கள், மரத்தின் பெயர்கள், மலைகளின் பெயர்கள் வைக்கக்கூடாது. மேலும் இவைகள் பொருள்படும் பெயர்களையும் தவிர்க்க வேண்டும். இவர்கள் பொருள்படும் பெயர்களையும் தவிர்க்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரத்தின் பெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது பரணீதரன் அப்படின்னு ஒருத்தர் பேர் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பரணி அப்படின்னு ஒரு நட்சத்திரத்துடைய பேர் இருக்குங்கிறதுனாலே இப்படி நட்சத்திரத்தின் பெயர் கார்த்திகா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு அங்க கார்த்திகை நட்சத்திரத்தின் பெயர். சுவாதி அப்படின்னு இன்னொரு பெண்ணுடைய பெயர் அப்படின்னா அந்த சுவாதி நட்சத்திரத்தின் பெயர் வருது. அனுராதா அப்படின்னு ஒரு பேரு. அந்த அனுராதா அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரத்துடைய வடமொழி சொல். அனுஷம் நட்சத்திரத்துடைய வடமொழி சொல். ஆகவே இப்படி நட்சத்திரத்தின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய பெயர்களை வைக்கக்கூடாது என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியா நதிகளின் பெயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கங்காதரன் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா? இந்த நதிகளுடைய பெயர்களை எல்லாம் வைப்பது என்பது சிறப்பில்லை என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. சமுத்திரம், அடுத்து கடல்களின் பெயர்கள். சமுத்திரம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. வித்யாசாகர் அப்படின்னு ஒருத்தருக்கு பேரு. வித்யா அப்படின்னா வித்தை, சாகர் என்றால் கடல். வித்தை கடல் அப்படின்னு அதுக்கு பெயரா இருந்தாலும் குறிப்பாக அந்த கடலை குறிக்கும் பெயர்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மரங்களுடைய பெயர்கள் கூடாது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. பேரரசு அப்படின்னு ஒரு பேரு. அதுல அரசு அப்படிங்கிற ஒரு மரத்தின் பெயர் வருகிறது. வேம்பு அப்படின்னும் பேர் வைக்கிறவங்க உண்டு. அந்த வேம்பு அப்படிங்கிறது வேப்ப மரத்தை குறிக்கும் சொல்லாக இருக்கிறது. இப்படி மரத்தின் பெயர்களை குறிப்பிடும் பெயர்கள் கூடாது என்பதாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மலைகளின் பெயர்கள் வைக்கக்கூடாது. மலை, குன்றுன்னு சொல்றோம் இல்லையா, மலைகள். அந்த மலைகளின் பெயர்களை வைக்கக்கூடாது. பர்வதவர்த்தினி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பர்வதம் என்றால் மலையை குறிப்பிடும் சொல். பர்வதம். ஹிமாச்சல பர்வதம் அப்படின்னா இமயமலை அப்படின்னு அர்த்தம். இமயேஸ்வரன் அப்படின்னு இருக்கு. இமயம் அப்படின்னே கூட பேர் வைப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மலையை தாங்கிய பெயர் சொற்கள் கூடாது. விந்தியா, விந்தியான்னு பெண்களுக்கு பேர் வைக்கணும். விந்திய மலையை குறிக்கக்கூடிய சொல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக நட்சத்திரத்தின் பெயர், நதிகளின் பெயர், கடல்களின் பெயர், மரத்தின் பெயர், மலைகளின் பெயர் இவையெல்லாம் வைக்கக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. இதுல ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அக்ஷர எழுத்துக்களில் வைக்கக்கூடிய பெயர் ஒரு குறிப்பிட்ட எழுத்திற்கு மட்டும் மிகுந்த ஏற்றத்தை தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அது எந்த எழுத்து என சொல்லும் பொழுது சு என்கின்ற எழுத்து. இந்த சு என்கின்ற எழுத்தில் பெயர் அமைவது என்பது அதி உத்தமம் என்பதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அக்ஷரத்துக்குமே அந்த மாதிரி ஒரு கொடுப்பினை ஸ்தான பலத்தை கொடுக்கல தர்மசாஸ்திரம் வந்து. சு அப்படின்ற எழுத்து சுகுமார், சுகந்தி அப்படி வரக்கூடிய எழுத்து முதல்ல தான் வரணும்னு இல்லை. அந்த சு என்கின்ற எழுத்து பெயரின் எந்த இடத்துலயும் வரலாம். பரசுராமர் அப்படின்னா அந்த சு அப்படின்ற எழுத்து 3வது எழுத்தா வருது. வசுமதி 2வது எழுத்தா சு வருது. இப்படி சு என்கின்ற எழுத்து பெயரின் துவக்கத்திலோ இடையிலோ முடிவாகவோ வருவது என்பது சிறப்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரையறைகளின்படி நாம் பெயர் நிர்ணயம் செய்யும் பொழுது நிறைவாக பெயரின் பலம் அமைந்து சிறப்பு. பெயரை சொன்னாலே புண்ணியத்தை சேர்த்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வரையறைகள் ஹிந்து மதத்தில் மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
பெயரை சொன்னாலே புண்ணியத்தை சேர்த்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வரையறைகள் ஹிந்து மதத்தில் மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளன. தங்களுடைய புரிதலுக்காக சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒருவர் மரண தருவாயில் இருக்கிறார் என வைத்துக் கொள்வோம். சில நிமிடங்கள் அல்லது சில வினாடிகளில் ஒருவர் மரணிக்கப் போகிறார். அப்படி ஒரு சூழலில் இருக்கிறார் என வைத்துக் கொள்வோம். அந்த தருணத்தில் இறை நாமாக்களை சொல்வதும், இறை சிந்தனையில் இருப்பதும், மரணத்தை சம்பவித்து அடுத்த சரீரத்திற்கு அந்த ஜீவன் செல்லும் பொழுது மகோன்னதம் பொருந்திய ஒரு பிறப்பை அடையும் என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடியான் சொல்றது சூக்ஷமமான விஷயம். மரண தருவாயில் ஒரு குழந்தை, மரண தருவாயில் ஒருவர் இருக்கிறார் எனில் அவர் அந்த மரணிக்கும் சமயத்தில் இறை சிந்தனையோடும் இறை நாமாவை சொல்லிக் கொண்டும் இருக்கும் பொழுது அடுத்த பிறப்பு நற்பிறப்பாக அமைந்து சிறப்பான வாழ்வியல் சூழல் அமையும் என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அப்போ இறை சிந்தனையும் இறை நாமாவை சொல்லும் சூழலும் ஏற்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனெனில் மரணிக்க போகிறோம் என்கின்ற ஒரு பயமானது இந்த இறை சிந்தனையையும் இறைவனுடைய நாமாவை சொல்லும் விதமாகவும் வைப்பதற்கான சூழல் மிக மிக குறைவாகவே இருக்கும். அதற்குத்தான் பெரியாழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அச்சுதா அனந்தா மாதவா கேசவா அப்படின்னு சொல்றார். அந்த சமயத்துல மரணம் ஏற்படும் சமயத்துல என்னால உன்னுடைய பெயரை சொல்ல முடியுமோ என்று தெரியல, நான் இப்பவே நல்லா இருக்கும் போதே அதை சொல்லிடுறேன், நீ கணக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளை பார்த்து குறிப்பிடுறாராம். இப்படியெல்லாம் சொல்வதுண்டு. ஒரு உதாரணமா, அந்த மாதிரி மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபர் பொதுவாகவே யாராக இருந்தாலும் தன் பிள்ளைகளின் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள். பிள்ளைகளுக்கு இறை நாமாவை குறித்து பெயர் வைத்திருக்கும் பொழுது அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவர், இப்ப ராமா அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காருன்னு ராமா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முயற்சிக்கிறார் அப்படின்னா, அவர் கூப்பிடுறது தன்னுடைய சந்ததிய, தன்னுடைய பையனை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த ஜீவனுக்கு முக்தியை கொடுத்து அடுத்த பிறப்பை நற்கதி அடைய செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மோட்சம் முக்தி அடைய செய்யறதுங்கிறதுக்காக இறைவனுடைய பெயரையே நாம் குழந்தைகளுக்கு சூட்டி இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் உதவும் விதமா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் வாழ்வில் அநேக முறை ராமா 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 அப்படின்னு பிள்ளைய கூப்பிடுவார். ஆனா ஒவ்வொரு முறையும் ராமநாமம் சொன்ன பலன் அவருடைய புண்ணிய கணக்குல சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக குறிப்பிட வேண்டும். இப்படி குறிப்பிடுகிறார்கள். ஆகவே மேற்குறிப்பிட்ட வரையறைகளின்படி பெயரை அமைத்துக் கொள்வது என்பது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நவீன காலத்தில் இந்த நாமகரண சம்ஸ்காரம் மேற்கொள்ளப்படுகிறதா? அப்படி இருந்தாலும் இந்த பெயர்களை தேர்ந்தெடுக்கும் விதமானது எவ்வாறு தற்போது இருக்கக்கூடிய தலைமுறைகளால் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்க்கலாம். சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்ற இந்துக்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர் புண்ணியத்தை சேர்த்து மோட்சத்தை கொடுக்கிறது. பெயருக்கு அவ்வளவு பெருமை இருக்க அதையெல்லாம் விடுத்து இன்றைய தலைமுறையினர் தற்போது நாகரீகம் என்ற பெயரில் பெயர்களை வைத்துக் கொண்டு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதாகவே குறிப்பிட வேண்டும். சில பெயர்களை வாயில் கூப்பிட முடியாத ஒரு பெயர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். சாஸ்திரம் குறிப்பிடும் வழிமுறைகளின்படி பெயரினை வைத்துக் கொண்டு வினை பயன்களை எதிர்கொள்ளும் பொழுது மிக விரைவாக பக்குவம் கிடைக்க பெற்று வினைப்பதிவுகளை மிக எளிமையாக எதிர்கொள்ளும் மனோநிலை கிடைத்துவிடும். இது புரியாமல் நாகரீகமாக பெயர் வைப்பதாக கருதி அர்த்தம் இல்லாத அவப்பெயர்களையும் வைத்துக் கொண்டு பெருமைப்படும் பெற்றோர்களும் உண்டு. உதாரணமாக ஆர்த்தி என்ற ஒரு வார்த்தை, ஆர்த்தி என்ற ஒரு வார்த்தை கஷ்டத்தையும் துக்கத்தையும் குறிக்கும். இதனை அறிந்து கொள்ளாமல் பெருமையாக நினைத்து பெயர் வைத்துக் கொண்டு கொண்டாடுபவர்களும் உண்டு. அதே போன்று பத்மா என்ற ஒரு பெயர் உண்டு.
இதன் பொருள் தாமரை என்பதாகும். பத்மம் பா பி பி பா பத்மா அப்படிங்கிறது தாமரை அப்படின்னு சொல்றோம். பத்மான்னு பேரு வச்சுட்டு பத்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது பி ஏ பா பா என்கின்ற உச்சரிப்பு தான் பத்மம் தாமரை என்பதை குறிக்கும். பத்மா என்ற பி ஏ அழுத்தி உச்சரிக்கக்கூடிய பத்மா அப்படின்ற சொல் பைத்தியம் என்ற பொருளை குறிக்கும் விதமாக இருக்கிறது. ஆகவே இப்படி ஒரே பேர் வச்சாலும் அந்த உச்சரிப்பில் வேறுபாடுகள் வரும் பொழுது இப்படி அனர்த்தமான அர்த்தத்தை கொண்டிருப்பதையும் கவனித்து பெயர்களை வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அதற்கான அர்த்தம் யாது என்பதை தெளிவாக தர்மசாஸ்திரம் அறிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டு அது நமது பாரம்பரியத்திற்கு ஏற்றதுதானா என்பதையும் அறிந்து கொண்டு அதன் பின்பு பெயர் சூட்ட வேண்டும் என்ற வரையறைகள் பெயரை தேர்ந்தெடுப்பதற்கான வரையறைகளாக தெரிவித்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நாம் நாமகரணம் எப்போது செய்யலாம், நாமகரணம் செய்வதற்கான காலம் எது என்பதை பார்ப்போம். நாமகரணத்தை பிராமணர்கள் குழந்தை பிறந்த நாள் முதல் 11வது நாளிலும், சத்திரியர்கள் 12வது நாளிலும், மற்றவர்கள் 14வது நாளிலும் நாமகரண சம்ஸ்காரத்தை மேற்கொள்ள வேண்டும். எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கிறது என தாங்கள் யோசிப்பது அடியனுக்கு புரிகிறது. ஏற்கனவே நாம் குழந்தை பிறந்து பிறப்பு தீட்டு நீக்குவதற்கான புண்ணியாக வாசனம் என்கின்ற ஒரு வைபவத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு காலத்தையும், ஜாதகர்மா என்கின்ற பிறந்த குழந்தையை சுத்திகரிக்க செய்கின்ற ஒரு சம்ஸ்காரத்தையும் மேற்குறிப்பிட்ட தினத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தோம். அதை தற்போது நினைவுபடுத்துகிறோம். அதை போன்று நாமகரணமும் மேற்குறிப்பிட்ட தினங்களில் தான் நிகழ்த்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரே நாள், அதாவது பிராமணர்களாக இருந்தால் 11வது நாளிலும், சத்திரியர்களாக இருந்தால் 12வது நாளிலும், மற்றவர்களாக இருந்தால் 14வது நாளிலும் அந்த பிறப்பு தீட்டை நீக்கும் புண்ணியாக வாசனம் நிகழ்த்தி, ஜாதகர்மா என்கின்ற சம்ஸ்காரத்தையும் நிகழ்த்தி, நாமகரணம் என்கின்ற சம்ஸ்காரத்தையும் நிகழ்த்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த மேற்குறிப்பிட்ட நாட்களிலேயே பிறப்பு தீட்டை போக்கக்கூடிய புண்ணியாக வாசனம் நடத்தி முடிச்சுட்டு ஜாதகர்மா நாமகரணம் என்கின்ற 2 சம்ஸ்காரங்களையும் ஒரே தினத்தில் வைத்து செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முந்தைய சம்ஸ்காரங்களை பார்க்கும் பொழுது குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்களுக்கு தீட்டு வந்து விடுகிறது. அந்த தீட்டு குறிப்பிட்ட தினங்கள் வரை தொடரும். தீட்டு காலம் பூர்த்தியானவுடன் புண்ணியாக வாசனம் மற்றும் ஜாதகர்மா இவற்றை செய்ய வேண்டும் என்பதாக இதற்கு முன்பு தெரிவித்திருந்தோம். அன்றைய தினமே நாமகரணத்தையும் நிகழ்த்துவது என்பது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பிறந்த 11வது நாள் பிராமணர்களும், 12வது நாள் சத்திரியர்களும், மற்றவர்கள் 14வது நாளிலும் புண்ணியாக வாசனம் செய்து பிறப்பு தீட்டை போக்கிக் கொண்டு ஜாதகர்மா மற்றும் நாமகரணம் ஆகிய 2 சம்ஸ்காரங்களையும் ஒரே தினத்தில் செய்ய வேண்டும். அன்றைய தினம் வருகின்ற நாள், நட்சத்திரம், திதி, யோக கரணங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவா அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அந்த 11வது நாள், 12வது நாள், 14வது நாள் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நாட்கள்ல செஞ்சிடணும்னு சொல்லுது. அப்ப போய் அஷ்டமி இருக்கு, நவமி இருக்கு, திருவாதிரை வருது, விசாக நட்சத்திரம் வருது, பூரட்டாதி வருது, மரணயோகம் வருது, செவ்வாய்க்கிழமையா இருக்கு, கரிநாளா இருக்கு அப்படின்னு எதுவுமே பார்க்க கூடாது. அந்த நாள்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஒருவேளை மேற்குறிப்பிட்ட தினத்தில் பெயர் வைக்க இயலவில்லை எனில் சில நேரங்கள்ல அப்படி சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். இப்போ நம்ம நவீன காலத்துல ஒரு சிசரிங் டெலிவரி நடக்குதுன்னா அந்த பிரசவித்த பெண் தன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்வதற்கே ஒரு மாத காலம் ஆகிடும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த மாதிரி கிரியைகள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா
பெண் தலைவலியா குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனாலே சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பெயர் சூட்டும் விழா, புண்ணியாக வாஜனம் நிகழ்த்துறது, ஜாதகர்மா நிகழ்த்துறது கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. தற்போதைய வாழ்வியல் சூழல் பெரும்பாலும் அப்படி இருக்கிறதுனாலே அந்த 11வது நாள், 12வது நாள், 14வது நாள் செய்ய முடிவதில்லை பெரும்பாலும். அப்படி செய்ய முடியாது அப்படின்னா எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடுறது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கெல்லாம் தர்மசாஸ்திரத்துல குறிப்பிடல. எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லுது. அப்படி ஒரு நாள் நீங்கள் பார்த்து செய்வதாக இருந்தால் அந்த நாளிற்கு வாரம், திதி, நட்சத்திரம், யோக கரணங்களை அவசியம் பார்த்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. குழந்தை பிறந்து 11வது நாள், 12வது நாள், 14வது நாள் நீங்கள் புண்ணியாக வாசனம், ஜாதகர்மா, நாமகரணம் ஆகிய சம்ஸ்காரங்களை செய்வதாக இருந்தால் அன்றைய தினம் வருகின்ற நாள், நட்சத்திரம், திதி, யோக கரணாதிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாளை விடுத்து வேறொரு நாளில் நாமகரணத்தை செய்யக்கூடிய சூழல் வருகிறது எனில் அப்போது நாள், நட்சத்திரம், திதி, யோக கரணாதிகளை அவசியம் பார்த்து செய்ய வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வழக்கமான ஜோதிட வரையறைகள் தான். ஒருவேளை நம்ம வேறொரு தினத்துல நாமகரணம் பண்ணணும்னா எந்த வாரத்திலே, எந்த நட்சத்திரத்துல, எந்த திதியில, எந்த யோகத்துல, எந்த கரணத்துல பார்க்கலாம்ங்கிறத சுருக்கமா பார்த்திடலாம். சுபவாரம், அதாவது திங்கள், புதன், வெள்ளி. திங்கள், புதன், வெள்ளி இந்த கிழமைகள் உத்தமம் என்பதாக சொல்லப்படுகிறது. வியாழன், ஞாயிறு மத்தியமம் என்பதாக சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை எதற்கு மத்தியமம் ஆச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுறது. மெஜாரிட்டியா பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7:30 யமகண்டம், 7:30 to 9 செவ்வாய் ஓரை, சூரிய ஓரை, 9 to 10:30 குளிகை, 10:30 to 12 சுமாரா இருக்கும். வியாழக்கிழமை மத்தியானம் 12 மணி வரைக்குமே இந்த கௌரி, ஹோரை, நால்வர் காலங்கள் இவையெல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று வருவதனாலே வியாழக்கிழமை ஒரு பரிபூர்ணமான ஒரு சுபத்தன்மையா இருக்காதுங்கிறதுனால வியாழனை மத்தியமம்னு சொல்லிட்டாங்க. ஆகவே வியாழன், ஞாயிறு மத்தியமம், செவ்வாய், சனி கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சுப நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டா நம்ம கடகடன்னு சொல்லிடுவோம். அதுல ஒன்னும் மாற்று கருத்தில் அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், உத்ராடம், திருவோணம், சதயம், பூரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் சுப நட்சத்திரங்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். சுப திதிகள் அப்படின்னும் போது துவதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி மற்றும் திரையோதசி ஆகிய திதிகள் உத்தமமான திதிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. சுப யோகங்கள் பற்றியும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், சுகர்மம், விருத்தி, ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வரியான், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரமம், பிராமியம் மற்றும் ஐந்திரம் என்கின்ற யோகங்கள், நாம யோகங்கள் உத்தமம் என்பதாக சொல்லப்படுகிறது. சுப கரணங்கள் என்று சொல்லும் பொழுது பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனிசை என்கின்ற கரணம் மற்றும் பத்திரை. அந்த சகுனி, சதுஸ்பாதம், கிம், ஸ்துப்னம், நாகவம் இந்த 4 கரணங்கள் மட்டும்தான் அசுப கரணம்னு பார்த்திருக்கோம். ஆகவே அந்த கரணங்களை விடுத்து ஏனைய கரணங்கள் உத்தமம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேகமா சொல்லியிருக்கேன், குறிப்பு எடுக்க முடியல அப்படின்னு நாங்க யோசிக்கிறது புரியுறது. நமது வித்தியாலயத்தினுடைய பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிடுறேன். சுபவாரம், சுப நட்சத்திரம், சுபதிதி, சுபநாம யோகம், சுபகரணம் அப்படிங்கிறத அதுல சொல்லி இருக்கிறது தான் நான் குறிப்பிட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சிறப்பு விதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாமகரண சுபமுகூர்த்த லக்னத்திற்கு புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் ஆகிய கோள்களுடைய ஏதாவது ஒரு கோளின் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. நாமகரண சுப முகூர்த்தத்திற்கு புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், அதாவது இயற்கையா சுபபலன்கள் கொடுக்கக்கூடிய கோள்கள் எந்த சுப முகூர்த்த லக்னம் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த லக்னத்திற்கு தொடர்பை பெற்றிருப்பது சிறப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. லக்னத்திற்கு 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இது எல்லா முகூர்த்தத்திற்கும் பொருந்தக்கூடியது. லக்னத்திற்கு 8ஆம் இடம் சுத்தி என்பது எல்லா முகூர்த்தத்திற்கும் பொருந்தக்கூடியது.
ஸ்திர லக்னத்தில் நாமகரணம் செய்தால் அப்பெயர் எப்போதும் நிலைத்து நிற்கும். ஸ்திர லக்னத்தில் நாமகரணம் செய்தால் அப்பெயர் நிலைத்து நிற்குமாம். உபய லக்னத்தில் சுபரின் தொடர்பு இருக்கும் பொழுது நாமகரணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உபய லக்னம், அதாவது மேற்குறிப்பிட்ட புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் உபய லக்னத்திற்கு தொடர்பு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த உபய லக்னத்திலையும் நாமகரணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரலக்னத்தில் நாமகரணம் செய்தால் பெயரை அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழல் இருக்கும், அல்லது பெயர் அவருக்கு பிடிக்காமல் போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரலக்னத்தில் நாமகரணம் செய்தால் பெயரை அடிக்கடி மாத்தணுமா, அல்லது வைத்த பெயர் அவருக்கு பிடிக்காமல் போகுமா, அல்லது இவர்தான் ஒரு ஸ்டைலிஷா தன்னுடைய பெயரை மாத்திக்குவாராம் ஃபியூச்சர்ல. பெயரை மாற்றுபவர்கள் இந்த சரலக்னத்தில் பெயர் வைத்துக் கொள்பவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறது. பகல் 12 மணிக்குள் நாமகரணம் செய்வது உத்தமம். சூரிய உதயமான நேரத்திலிருந்து பகல் 12 மணிக்குள்ள நாமகரணம் செய்து முடித்து வேண்டும் அப்படின்னு சொல்றது. பிற்பகலில், மாலை நேரத்தில், சூரிய உதயத்திற்கு முன்பு இப்ப எல்லாம் இந்த நாமகரணத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக நாமகரணத்தை செய்வதற்கான ஜோதிட வரையறைகளை பார்த்தோம். தற்போது நாமகரண சம்ஸ்காரத்தை மேற்கொள்ளும் முறைகள் அப்படிங்கிற சில விஷயங்களை நாம தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல புரிதல் ஏற்பட்டுடும். கொஞ்சம் ஆழமா கவனிச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிடம் மட்டும்தான். கொஞ்சம் ஆழமா கவனிச்சுக்கோங்க. நாமகரண சம்ஸ்காரத்தை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான கருத்துக்களை பார்க்கலாம். நம்ம மேற்குறிப்பிட்ட அந்த 11வது, 12வது, 14வது தினத்துல பண்ணணும். ஒருவேளை பண்ண முடியல அப்படின்னா மேல தெரிவிச்சிருக்கக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, யோக கரணங்களை எல்லாம் கணிதம் செய்து நல்ல முகூர்த்தம் குறித்து அந்த முகூர்த்த நாளில் நாமகரண சம்ஸ்காரத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு வைதிகரை அழைத்து வேதோக்தமாக நாமகரண சம்ஸ்காரத்தை மேற்கொள்ள வேண்டும். சும்மா அப்படியே போற போக்குல பேரு வச்சிடக்கூடாதான். வைதிகரை அழைத்து வேதோக்தமமா வைக்கணும். நிறைய சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுட்டு வாங்க. வைதிகரை அழைத்து வேதோக்தமா நாமகரண சம்ஸ்காரத்தை செய்யணும். பிரசவித்த வீட்டில் இருந்து, ஏன்னா கணவன் வீட்டுல இருந்து பிரசவம் ஆறதுக்கு அம்மா வீட்டுக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அங்கதான் பிரசவிச்சிருப்பாங்க. அந்த தாய் வீட்டில் பிரசவித்து இருக்கிறதுனாலே தாய் வீட்டை சார்ந்தவர்கள், அதாவது பிரசவித்த பெண்ணினுடைய தாய் தந்தையர், உடன் பிறந்த சகோதரி சகோதரன்கள், இவங்கெல்லாம் வெற்றிலை பாக்கு, புஷ்பம், பழம், சர்க்கரை, கல்கண்டு இவற்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தி வீட்டிற்கு, அதாவது கணவன் வீட்டிற்கு வந்து நாமகரண வைபவத்திற்கு வருமாறு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. வாங்கோ, பேரு வைக்க விழா வச்சிருக்கிறோம், வாங்கோன்னு கூப்பிடணும். பின்னர் உற்றார் உறவினர்களுக்கும் தெரிவித்து அவர்களையும் அழைக்க வேண்டும். பெண் வீட்லயும் சரி, பையன் வீட்லயும் சரி, பேர் வைக்கிற நிகழ்வு நடக்குது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றது. அன்றைய தினம் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். நாமகரண வைபவம் செய்யக்கூடிய நாள்ல விருந்து ஏற்பாடு செய்யணும். அடுத்து குழந்தையின் தாய்மாமா வீட்டிலிருந்து வேப்பிலை காப்பு, தங்க காப்பு, கால்களுக்கு வெள்ளி தண்டை இவற்றோடு சீர்பொருட்களையும் கொண்டு வந்து குழந்தைக்கு அணிவித்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. வேப்பிலை காப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய அந்த இலைகளை பூரா உரிச்சிட்டோம் அப்படின்னா உள்ள தண்டு மாதிரி இருக்கும். அதை அப்படியே வளையல் மாதிரி சுருட்டி பின்னிடுவாங்க. அது வேப்பிலை காப்பு அப்படின்னு சொல்ற. அதைத்தான் முதல்ல குழந்தைக்கு போடணும்னு சொல்றது. வேப்பிலை காப்பு, அதுக்கப்புறமா தங்க காப்பு, கால்களுக்கு வெள்ளி தண்டை இவற்றோடு சீர்பொருட்கள்லாம் கொண்டு வந்து தாய் மாமா வச்சுட்டு குழந்தைய ஆசீர்வதிக்கணும்னு சொல்றது. அதுக்கப்புறமா முக்காப்பு, 3 விதமான காப்பு, அத முக்காப்புன்னு சொல்றேன். என்னும் தாமிரம், வெள்ளி, இரும்பு, நல்லா கவனிச்சுக்கணும். தாமிரம், வெள்ளி, இரும்பு கம்பிகளால் ஆன முக்காப்பு, இந்த 3 கலந்து ஒரு முறுக்கி வச்சிருப்பாங்க. காப்பு இவைகளை தாய் வீட்டில் இருந்து கொண்டு வந்து குழந்தைக்கு அணிவித்து ஆசீர்வதிக்க வேண்டும். தாய் வீட்டுல
தாயாருடைய அப்பா அம்மா அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றது. நாமகரண முகூர்த்த தினத்தில் வீட்டை நன்கு சுத்தம் செய்து, குறிப்பாக பிரசவித்த பெண் இருந்த அறையை சுத்தம் செய்து, அவர்களின் துணிமணிகளை துவைத்து உலர்த்தி, வீட்டு வாசலில் பெரிதாக கோலம் போட்டு, வாயிற்படியில் மாவிலை தோரணம் கட்டி, நாமகரணம் முகூர்த்தம் நடக்கும் இடத்தில் கோலம் போட்டு விளக்கேற்ற வேண்டும். அன்னைக்கு என்னைக்கு பண்றோமோ அன்னைக்கு இதெல்லாம் செய்யணும். அன்றைய தினம் சுண்டல், காப்பரிசி தயார் செய்து பூஜையில் வைத்து, பூஜை முடிந்தவுடன் அனைவருக்கும் வழங்க வேண்டும். காப்பரிசி அப்படின்னு அதுக்கு பேரு. தெரியும்னு நினைக்கிறேன். காப்பரிசி அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது துர்தேவதைகளிடமிருந்து குழந்தையை ரட்சிக்கக்கூடிய நெய்வேத்தியம் அந்த காப்பரிசி அப்படிங்கிறது. அது எப்படி பண்றது அப்படின்னா, பச்சரிசியை ஊற வச்சு நிழல்ல உலர்த்தணும். உலர்த்தி மிக்சியில் அரிசியை உடைத்து, நல்ல பொடியான மாதிரி மாவு மாதிரி உடைச்சிடக்கூடாது. லைட்டா உடைச்சு அடுப்பில் வெள்ளப்பாகு வைத்து, அதில் தேங்காய் துருவல் சேர்த்து, உடைத்த அரிசியை சேர்த்து கிளறி எடுத்தால் அது காப்பரிசி பிரசாதம் ஆகும். காப்பரிசி இப்படிதான் பண்ணணும். அந்த காப்பரிசியை பண்ணி அதை நெய்வேத்தியமா வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. துர்தேவதைகளின் இடையூறுகள் குழந்தைக்கு ஏற்படாமல் இருக்க காப்பரிசி நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அக்காலத்தில் குழந்தை பிறந்த தினம் முதல் நாமகரண வைபவம் வரை வீட்டு வாசலில் உமியும் வெண்கடுகும் கலந்து தூபமாக ஏற்றி வைத்திருப்பார்கள். நல்லா கவனிச்சுப்பாங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க பெரியவங்க எல்லாம். ஒரு குழந்தை ஒரு வீட்டுல பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல உமியும் வெண்கடுகும் போட்டு அதை தூபம் மாதிரி, ஊதுபத்தி எல்லாம் ஏத்துனா எப்படி புகை வருது, சாம்பிராணி எல்லாம் ஏத்துனா அந்த மாதிரி ஒரு புகை வர்ற மாதிரி வச்சிருவாங்களாம். அது பக்கத்திலேயே இன்னொரு பாத்திரத்துல உமியும் வெண்கடுகும் கலந்து வச்சிருப்பாங்களாம். உமியும் வெண்கடுகும் கலந்து வச்சிருப்பாங்களாம். அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வர்றவங்க இந்த தூபம் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய உமியும் வெண்கடுகையும் எடுத்து அதுல போட்டு தப தபன்னு புகை வர்ற மாதிரி அந்த தூபத்தை பெருசு பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்களாம். வந்து குழந்தைய பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு பேசிட்டு அப்படியே போவாங்க அப்படி சொல்றது. தொடர்ச்சியாக அப்படி குழந்தைய பார்க்க வர்றவங்க அப்படி வெண்கடுகும் உமியும் எடுத்து அந்த தூபமா அந்த வீட்டு வாசல்ல வச்சிருக்கும் போது செய்யும்போது அது துர்தேவதைகளிடமிருந்து பெற்றோர்களையும் குழந்தையையும் ரட்சிக்க உதவுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த உமியும் வெண்கடுகும் ரொம்ப ஏற்றம். ஒரு இடத்துல கெட்ட சக்தி, தீய சக்தி இருக்கு அப்படின்னா அதை விரட்டுறதுக்கான ஒரு நிகழ்வு என்பது இந்த உமிக்கும் வெண்கடுகுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால யாகத்துல யஜ்ஞத்துல வந்து அந்த உமி சேர்க்கிறாங்க. இப்ப தவிடு அப்படின்னு போயிடுச்சு, உமிதான் பெஸ்ட். உமி சேர்க்கிறாங்க, வெண்கடுகும் பிரதானமாக சேர்க்கப்படுகிறது அப்படிங்கறத குறிப்பிடுறேன். அந்த வெண்கடுகும் உமியும் சேர்த்து அந்த யஜ்ஞத்துல போடும் பொழுது அது அதுல வரக்கூடிய புகை, அந்த புகையை அந்த துர்தேவதைகளை அந்த இடத்துல இருந்து விரட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் துர்தேவதைகள் வீட்டினுள் பிரவேசிக்காமல் இருக்கும். இதனால் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. நாமகரண முகூர்த்த தினத்தில் குழந்தையின் பெற்றோர்கள் குளித்து சம்பிரதாய முறைப்படி திலகம் மற்றும் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தையின் தாயார் மங்கள ஸ்நானம் செய்து, நல்ல கவனிங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. குழந்தையின் தாயார் மங்கள ஸ்நானம் செய்து நல்ல தலைக்கு குளிக்கணும். குளிச்சுட்டு சாம்பிராணி புகை போட்டு அந்த சாம்பிராணி புகைய வச்சுட்டு அது மேல ஒரு மூங்கில் கூடைய கவுத்திடணுமா. அந்த சாம்பிராணி புகை வருது இல்லையா, அந்த தூபக்கரண்டி தூபக்கால், அந்த தூபக்கால் மேல ஒரு மூங்கில் கூடைய வச்சு கவுத்திட்டோம் அப்படின்னா அந்த புகை வந்து அப்படியே அந்த மூங்கில் கூடையில சுத்தி மெதுவா அந்த துளை வழியா வெளியில வருமா அந்த தூபம். குழந்தையின் தாயார் மங்கள ஸ்நானம் செய்து சாம்பிராணி புகை போட்டு மூங்கில் கூடையை கவிழ்த்து அதன் மீது தலையை வைத்து தலை, கூந்தல் இவைகளை நன்கு உலர்த்தி, பாருங்க தலைவலியா குளிச்சுட்டு அந்த தலையை உலர்த்துறதுக்கு இப்படி செய்யறாங்க. தூபம் ஏற்றி அந்த மூங்கில் கூட மேல அந்த கூந்தலை விரிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா அது உலர்த்திடும். உலர்ந்து
அப்புறமா கொஞ்சமா அந்த பிரசவித்த பெண் ஆகாரம் எடுத்துக்கொண்டு ஸ்நானம் செய்யப்பட்ட குழந்தையை பார்க்க வேண்டும். அந்த நாமகரணம் அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப வேதோக்தமா, ரொம்ப விசேஷமா சுத்தியான பின்னாடிதான் குழந்தைய பார்க்கணும் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. பின்பு வைதிகர் மேற்கொள்ளும் பூஜைகளை நிறைவாக மேற்கொள்ள வேண்டும். ஆயுஷ்ய சுக்தம் பாராயணம் செய்து பிராயச்சித்த யோகம், பிராயச்சித்த யோகம், பிராயச்சித்த ஹோமம் இவற்றை செய்து குழந்தை உற்பத்தியானதிலிருந்து நாமகரணம் வரை அந்தந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய சடங்கை செய்யாததால் ஏற்படும் தோஷத்தை விளக்குவதற்காக அந்த பிராயச்சித்த ஹோமம் இவற்றை செய்ய சொல்றாங்க. வழக்கமா நம்ம கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், புண்ணியாக வாசனம், ஜாதகர்மா அப்படிங்கறத செய்திருந்தாலும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சில நடைமுறை சிரமங்களையும் அல்லது செய்யாது விட்டிருந்தாலும் ஏற்படக்கூடிய அந்த தோஷத்தை போக்குவதற்காக அந்த பிராயச்சித்த ஹோமம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பலிகரண ஹோமம் அப்படின்ற ஒரு ஹோமம் அன்னைக்கு நடத்தணும். பலிகரண ஹோமம் அப்படிங்கிறது இது குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷம், திருஷ்டி தோஷம் இவற்றை விளக்கும் விதமாக இந்த பலிகரண ஹோமம் இவற்றை பலிகரண ஹோமம் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, நாமகரண முகூர்த்தம் நடைபெறும் இடத்தில் கோலம் போட்டு அதில் பச்சை நெல், அதாவது அவிக்காத நெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பச்சை நெல் இதை பரப்பி அந்த நாமகரணம் வைக்கக்கூடிய அறையில கோலம் போட்டு கோலத்தின் மீது நெல் பரப்பி, பச்சை நெல் பரப்பி அதில் தாய் மாமாவை கொண்டு தங்கத்தால் நெல் மீது குழந்தைக்கு வைக்க வேண்டிய 3 பெயர்களையும் தெற்கு வடக்காக எழுத சொல்ல வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோலம் போட்டு அந்த கோலத்துல நெல்லை பரப்பி குழந்தையுடைய தாய் மாமாவை கூப்பிட்டு கையில தங்கம் வச்சுட்டு தங்கத்துல தானியத்துல எழுதணுமா, தங்கத்துல தானியத்துல எழுதணும். தெற்கு வடக்கா 3 பேர் வைக்கணும் சொன்னோம் இல்லையா, அந்த 3 பேர் என்னங்கிறத அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அத தாய் மாமா தான் முதல்ல எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெற்கு வடக்காக எழுதி அதன் மீது குழந்தைக்கு அணிவிக்க வேண்டிய அரைஞான் கயிறு அப்படின்னு இருக்கு இல்லையா, அரைஞான் கயிறு அதையும் தெற்கு வடக்காக கிடத்தி குழந்தையை கிழக்கு தலை வைத்து இருக்குமாறு படுக்க வைக்கணும். அந்த நெல்லுல அதுல குறிப்பிடுறாங்க பாருங்க, அந்த நெல்லுல அந்த குழந்தைய படுக்க வைக்கும் போது குழந்தைக்கு வஸ்திரங்கள் இருக்கக்கூடாது அப்படி சொல்லப்படுறது. 11 நாள் தான் ஆயிருக்கு அந்த குழந்தை பிறந்து. ஒரு நெல்லுல வெறும் உடம்போட அந்த குழந்தைய நெல்லுல போடும்போது நெல் குத்தாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுது. சாஸ்திரம் சொல்லுது குத்தணும் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சமா குத்தணும். அந்த குத்துறதன் மூலமா அது கையை காலை ஆட்டிட்டு உதரும் போது அந்த நெல் நல்லாவே குத்தணும் தான் சொல்லுது. பின்னர் குழந்தைக்கு அரைஞான் கயிறு அணிவித்து தங்கத்திலேயே தேன் நெய் தொட்டு கலந்து, தேனும் நெய்யும் கலந்து குழந்தையின் நாக்கில் தடவ வேண்டும் அப்படின்னு சொல்றது. அந்த நெல்லுல போட்டுட்டு அரைஞான் கயிறு அணிவிச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் தேன் தொட்டு தங்கத்திலேயே தொட்டு வைக்கணுமா. தங்கம் அப்படின்னா காயினா இருக்கலாம், ஏதாவது டாலர் மாதிரி இருக்கலாம். கையில தங்கத்தை வச்சு தொடணும் அப்படின்னு சொல்லப்படுறது. புதுசு இருந்தா விசேஷம் தான், இல்லைன்னா பழசு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகவே தேனை கலந்து குழந்தையின் நாக்கில் தடவ வேண்டும். அதன் பின்னர் பெற்றோர்கள் குழந்தையின் வலது காதில் குழந்தையின் ஜென்ம நட்சத்திரத்தை குறிப்பிட்டு, குழந்தையின் பெற்றோர்கள் குறிப்பா முதல்ல அப்பா, அவர் குழந்தையின் வலது காதுல ஜென்ம நட்சத்திரத்தை குறிப்பிட்டு பெயரை 3 முறை தெரிவித்து அழைக்கணும். என்ன பேர் வைக்கிறாங்களோ 3 பேர் வைக்கிறாங்க, 3 பேரையும் 3 தடவை கூப்பிடணும். முதல்ல கூப்பிடுறது அப்பா அப்படின்னு சொல்லப்படுறது, முதல்ல எழுதுறது தாய் மாமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அப்பா தான் முதல்ல கூப்பிடணும், வலது காதுல கூப்பிடணும். அதுக்கப்புறமா அம்மா கூப்பிடணும். இந்த பெற்றோர்கள் கூப்பிட்டு முடித்தவுடன் தாய் மாமா 3ஆவதா கூப்பிடணும். அதன் பின்பு மற்ற உறவினர்கள் அந்த பெயர் வைத்து பிள்ளையை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பின்பு
குழந்தையை நெல்லிலிருந்து எடுத்து வஸ்திரம் உடுத்தி, அதுக்கப்புறம் தான் வஸ்திரம், புது வஸ்திரம், மாமா வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை உடுத்தி மீண்டும் ஒரு முறை தங்கத்தால் தேன் நெய் கலந்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு தடவை. இதை சேனை வைத்தல் என்றும் குறிப்பிடுவார்கள். சேனை வைத்தல் என்றும் குறிப்பிடுவார்கள். யாரெல்லாம் அந்த தேன் நெய் கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய குணமெல்லாம் அந்த குழந்தைக்கு வரும் என்பதாக சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் சேனை வைக்கிறாங்களோ அவங்க குணமெல்லாம் அந்த குழந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குழந்தையை வெற்று உடம்புடன் நெல்லில் படுக்க வைக்கும் பொழுது நெல்லானது குழந்தையின் உடலில் குத்தி லேசாக ரத்தம் தெரியும் விதமாக அமைய வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. லேசா தெரியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போதைய வாழ்வியலில் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கறத நீங்க யோசிக்கலாம். ஆனால் தற்போதும் இந்த சம்ஸ்காரத்தை அடியன் குறிப்பிட்ட வழிமுறைகளின்படி மேற்கொள்பவர்களும் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க, ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லாரும் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். தற்போதைய வாழ்வியல்ல ஒரு இடத்தை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளாட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணணும். நம்ம நாட்டுடைய சட்ட திட்டங்கள் படி அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு அந்த பிளாட்டை பதிவு பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஒரு பத்திரங்கள், ஒரு எந்த எவ்வளவு சொத்து மதிப்போ அதுக்கு ஏற்ற பத்திரங்கள் வாங்கி அதுல 4 மால் போட்டு எழுதுவாங்க. தெற்கு பக்கம் ரோடு, மேற்கு பக்கம் இன்னாருடைய இடம், அந்த பக்கம் வடக்கு பக்கமா இன்னாருடைய இடம், அதுக்கப்புறம் நம்ம கிழக்கு பக்கமா இன்னாருடைய இடம். இந்த 3 பக்கமும் இவர்களுடைய இடம் இருக்கு. அவர்களுக்கான ஐடி ப்ரூஃப் நம்பர், அதுக்கப்புறமா தெற்கு பக்கமா ரோடு இருக்கு. இப்படி ஒரு சதுரத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்த இந்த ஐடி ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த இடம் முடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் முதல் இந்த இடம் இவருக்கானது அப்படின்னு பத்திர ஆபீஸ்ல போய் நாம பதிவு பண்ணதுக்கு பிற்பாடு அந்த சொத்து யார் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கானது என்கின்ற ஒரு வரையறை இருப்பதை போன்று தானியத்தில் தங்கம் வைத்து எழுதி அதில் குழந்தையை கிடத்தி பெயரை அழைக்கும் பொழுது சாஸ்திரத்தில் பிரபஞ்சத்தில் அந்த பெயர் பதிவு செய்யப்படுகிறது என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இந்த நட்சத்திரத்தின் பேரை சொல்லிட்டு அந்த பேரை 3 பேரையும் குறிப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு சாஸ்திரத்தில் பெயரை பதிவு செய்வதற்கும் பிரபஞ்சத்தில் பெயரை பதிவு செய்வதற்கும் தானியத்தில் தங்கத்தால் பெயரை எழுத வேண்டும். வேதோக்தமா அதுக்கெல்லாம் மந்திரங்கள் உண்டு. வைதிகர் சொல்ல சொல்ல எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் நாமகரண வைபவம் அப்படிங்கிறத மேற்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதங்கள் பெற்றுட்டு அப்புறம் மங்களஹாரத்தை எடுத்து நாமகரண வைபவத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல இப்படியெல்லாம் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியும். நாம் செய்யணும்னு நினைக்கணும், கண்டிப்பா முடியும். மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின்படி நாமகரண சமஸ்காரத்தை மேற்கொள்வதால் பாலாரிஷ்ட தோஷம் நீங்கும், திருஷ்டி தோஷம் நீங்கும், கிரக அவஸ்தைகள் குறைந்து ஆரோக்கியத்தோடும் புத்தி சாதுரியத்தோடும் குழந்தை வளர்ந்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மிகுந்த பயனுள்ள வகையில் குழந்தையின் செயல்பாடுகள் அமையும். பெயர் குழந்தையின் அடையாளமாக இருக்கின்றபடியினாலே அந்த அடையாளம் மிகச் சிறப்பாக அமையும் விதமாக இது மாதிரியான சம்ஸ்காரங்களை பின்பற்றும் பொழுது நிறைவாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத குறிப்பிடணும். இதுக்கப்புறமா அந்த நியூமராலஜி அப்படின்ற ஒன்னை இப்போ ஃபாலோ பண்றோமே, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னுங்கிறத ஒரு விஷயத்த சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் பூர்த்தி பண்றேன். நியூமராலஜி என்பது குறிப்பா எண்களுக்கான உயிரோட்டம். ஒவ்வொரு எண்ணிற்குமே சில உயிரோட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. நமது தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தர்மசாஸ்திரம் எண்களுக்கான உயிரோட்டம் இருப்பதை நாமாவளிகள் 108 நாமாவளிகள், 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை,
1,08,00,000 லட்சார்ச்சனை என்று குறிப்பிடுவதில் இருந்து அந்த எண்களுக்கான மகத்துவங்கள் இருப்பதை தர்மசாஸ்திரம் உணர்த்தி இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஆங்கில எழுத்துக்களுக்கான எண்கள் என்று குறிப்பிட்டிருப்பதை அது வேற ரூட், அது தர்மசாஸ்திரத்தோடு பொருந்தி பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லை. அது ஆங்கிலத்தில் பெயரை எழுதி அந்த ஆங்கில எழுத்துக்களுக்கான எண்களாக குறிக்கப்படுவதால் அது தர்மசாஸ்திரத்தில் தொடர்பு படுத்தி விவரங்கள் சொல்லப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த 108 அஸ்தோத்திரம், சகஸ்ரநாமம், லட்சார்ச்சனை என்று குறிப்பிடக்கூடிய நிகழ்வு எல்லாம் எண்களின் மகத்துவத்தை தர்மசாஸ்திரம் பின்பற்றி இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஆங்கில எழுத்துக்களுக்கான எண்கள் இருப்பதை தர்மசாஸ்திரத்திலிருந்து வேறு பக்கமா போய் அது இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த எண்களுக்கான உயிரோட்டம் தற்போது ஆங்கில மொழி உலகளாவிய மொழியாக இருக்கின்றபடியினாலே அனைவராலும் பின்பற்றக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கின்றபடியினாலே அது ரொம்ப பிரசித்தியா சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை பின்பற்றுவதில் தவறில்லை என்பதே அடியனுடைய கருத்து. ஒரு பாதுகாப்பு, ஒரு மோட்டார் சைக்கிள்ல போகும்போது ஒரு ஹெல்மெட் அணிஞ்சுக்கிற மாதிரி, மலையில போகும்போது ஒரு குடை பிடிச்சுக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு என்பது அந்த எண் கணிதத்திற்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகவே அந்த வைத்திருக்கக்கூடிய பெயரை ஆங்கிலத்தில் எழுதி இன்ஷியலோட, அப்பாவுடைய பெயர் இன்ஷியலோட எழுதி அந்த பிறந்த தேதிக்கான சில வரையறைகளின்படி, அது வித்தியாலயத்தின் மாணவர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே அந்த வரையறைகளின்படி எண்கணித சாஸ்திரப்படியும் அந்த பெயரினை அமைத்துக் கொள்வது என்பது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த எண்கணித சாஸ்திரம் என்பது அந்த விவகாரிகா நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது பெயருக்கு மட்டும் பார்த்தால் போதுமானது. முன் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த மாச நாமத்திற்கும், அதாவது குலதெய்வத்தின் பெயர், இஷ்ட தெய்வத்தின் பெயர், கிராம தெய்வத்தின் பெயர், குல முன்னோர்களுடைய பெயர், நட்சத்திர நாம எழுத்துக்களுக்கான பெயர் என்கின்ற இந்த பெயர்களுக்கெல்லாம் எண்கணிதத்தை நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. அதற்கு ஒரு மகத்துவம், சிறப்பு இருக்கிறது. அடியன் குறிப்பிட்ட வழிமுறைகளின்படி வேதோக்தமா அந்த நாமகரண வைபவம் நடக்கும் பொழுது இந்த நியூமராலஜி சப்போர்ட் பண்றதை மாதிரி கோடி மடங்கு சப்போர்ட் இந்த ப்ரொசீஜருக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே அந்த நட்சத்திர நாம எழுத்துக்களுக்கும் அந்த முன்னோர்கள் பெயர், குலதெய்வத்தின் பெயர், இஷ்ட தெய்வத்தின் பெயர், கிராம தெய்வத்தின் பெயர், குல முன்னோர்களுடைய பெயர்கள் இதையெல்லாம் சூட்டும் பொழுது அதற்கு நியூமராலஜி பொருந்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த விவகாரிகா நாமம் என்று சொல்லக்கூடிய 3வது பெயர் அழைப்பு பெயர், அதற்கு பொருந்தினால் போதுமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் நாமகரண சம்ஸ்காரத்தை மேற்கொண்டு குழந்தைக்கான மிகச்சரியான பெயரை தேர்ந்தெடுத்து கொடுத்து குழந்தையை சிறப்பு வாய்ந்த ஒரு வாழ்வியல் தன்மையில் ஈடுபட செய்ய எல்லாம் வல்ல இறைப்பரம்பொருள் தங்கள் அனைவரையும் அனுக்கிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நாமகரண சம்ஸ்காரத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நான் இத்துடன் பூர்த்தி செய்கின்றேன். மீண்டும் மற்றொரு சந்திப்பில் அடுத்த சம்ஸ்காரமான அன்னப்பிராசனம் தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.